திறமையான விளையாட்டு வீரர்கள் அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சிவபதி உறுதியளித்துள்ளார். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சிவபதி அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து விளையாட்டு வீரர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவபதி, தமிழகத்தில் உள்ள அனைத்து விளையாட்டு அரங்குகளும் தூய்மையாக பேணி காக்கப்படுவதோடு விடுதியில் தங்கி பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு சத்தான உணவுகள் வழங்கப்படும் என்றும், சென்னை வேளச்சேரியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான நீச்சல் போட்டிகளில் அரசியல் தலையீடு இல்லாமல் வீரர்கள் நேர்மையாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். அரசியல் தலையீடு இல்லாமல் உண்மையான திறமை உள்ள வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இது கிராம பகுதியில் நிறைய விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள். அவருடைய திறமைகளெல்லாம் கண்டறிந்து ஸ்டேட் லெவல்லையும் நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து உருவாக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். மேலும் திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் ரூபாய் 1.77 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் உள் விளையாட்டு அரங்கு விரைவில் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவபதி கூறினார்.